ஹலோ எவ்ரிவன். நம்ம இப்போ யூனிட் 2 மோஷன் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைனோட ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். ப்ராப்ளம் நம்பர் 9. இந்த ப்ராப்ளத்தை ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஒரு பார்ட்டிக்கல் ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா டைம் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும்போது அதோடைய பொசிஷன் ஜீரோ. ஓகேங்களா? ஸோ அது போக என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெலாசிட்டி அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ v ஈக்குவல் டு பி இன்டு ரூட் எக்ஸ் கரெக்டா. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா டைம் டவ்வா இருக்கும்போது அதோடைய வெலாசிட்டி என்ன இதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன என்ன வேணும்னா, ஸோ வந்து இதுக்கு நான் ஒரு கோஆர்டினேட் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த கோஆர்டினேட்டை பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் டைரக்ஷன். ஸோ ஐங்கிறது யூனிட் வெக்டார். ஸோ நான் சும்மா தான் வரைஞ்சிருக்கேன் ஆக்சுவலாக உங்களுக்கு புரியணுங்கிறக்காண்டி. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆரிஜின் ஓலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் ஓகே. ஸோ எனக்கு வெலாசிட்டி எனக்கு கொடுக்கல. நான் வெலாசிட்டி ஜீரோன்னு எடுத்துருக்க காரணம் என்ன பாருங்க. எனக்கு எனக்கு தெரியும் டைம் ஜீரோவா இருக்கும்போது என்னுடைய பொசிஷன் என்ன ஆக்சுவலாக ஜீரோ. ஸோ இந்த பொசிஷன் எனக்கு தெரியறதுனால நம்மளுக்கு தெரியும் இந்த வெலாசிட்டி as ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன் அப்படிங்கும்போது அந்த இந்த டைம் ஜீரோவில் என்னோட என்ன வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா அதோடைய பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சாலே நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஜீரோங்கிறதுனால ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணாச்சுன்னா வெலாசிட்டி ஜீரோ நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ அப்படின்னா என்னுடைய பார்ட்டிகள் அதோடைய ஆரிஜின்ல இருந்து ரெஸ்ட் பொசிஷன்ல இருந்து தான் மூவ் ஆகுது கரெக்டா. ஸோ அது போக இந்த வெலாசிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷனை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். ஸோ இங்க வந்து என்ன பிரச்சனைனா வெலாசிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் டைம்ல கொடுக்கல, பொசிஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் சி பார்ப்போம் எப்படி சால்வ் பண்றாங்க. ஸோ இன்ஸ்டன்டனியஸ் வெலாசிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் அதாவது dx by dt டைம் டெரிவேட்டிவ் ரைட். ரைட். ஓகே. இதுல வந்து அந்த ஃபங்க்ஷன் இருக்கா. ஸோ இந்த ஃபங்க்ஷனை ரீஅரேஞ்ச் பண்ணாச்சுன்னா dx ஈக்குவல் டிவைடட் பை ரூட் எக்ஸ் வி டிஎக்ஸ் கிடைக்கும் கரெக்டா. ஸோ வந்து இதை நம்ம இன்டெகிரல் அப்ளை பண்றோம். ஸோ இன்டெகிரல் அப்ளை பண்ற பார்க்கும்போது டைம் ஜீரோவா இருக்கும்போது என்னுடைய பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கு வந்து ஜீரோவா இருக்கு. டைம் டவ் அப்படிங்கிற டைம்ல என்னுடைய பொசிஷன் வந்து எக்ஸுங்கிற பொசிஷன்ல இருக்கு. ஸோ எனக்கு அந்த எக்ஸுங்கிற பொசிஷன் எனக்கு கண்டிப்பா தேவைப்படும். கண்டிப்பா எனக்கு அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம அந்த டைம் டவுக்கு அந்த எக்ஸை கொண்டு நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் கரெக்டா. எப்படி கரெக்டா புரியுதுங்களா உங்களா சொல்றது. எப்படி நம்ம அந்த இனிஷியல் கண்டிஷன் நம்ம கண்டுபிடிச்சோம் தெரியுமா. டைம் ஜீரோவா இருக்கும்போது வெலாசிட்டி என்ன எப்படி கண்டுபிடிச்சோம். எக்ஸ் அந்த டைம் ஜீரோவா இருக்கும்போது பொசிஷன் என்ன கண்டுபிடிச்சாலும் வெலாசிட்டி கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி டைம் டவ் அப்படி இருக்கும்போது அதோடைய பொசிஷன் என்ன அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். அது அந்த இந்த எக்ஸை கொண்டு நம்ம வெலாசிட்டி ஃபங்க்ஷன்ல தூக்கி போட்டா ஆன்சர் வந்துடும் கரெக்டா. ஸோ இதை நான் எப்படி சால்வ் பண்றேன். ஸோ இந்த இன்டெகிரேஷன் சிம்பிள் தான் பேசிக்க. ஸோ இன்டெகிரேஷன்ல ஏதாவது டவுட் கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன். பட் இது ஓகே தான். ஸோ நீங்க இந்த சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு பி டவுட் பை டூ. ஓகேங்களா. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம டைரக்டா இங்க வெலாசிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் பொசிஷன்ல வந்து ரூட் எக்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணவே இல்லை. ஓகேங்களா. ஸோ இது டேரக்டாவே வச்சிருக்கேன். ஸோ நமக்கு தெரியும் வெலாசிட்டி இந்த ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக நான் சப்ஸ்டிட் பண்றேன். ரூட் எக்ஸ் மேலே சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு டேரக்டா அந்த ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. என்னது ஆன்சர் ஆப்ஷன் ஆப்ஷன் பி இது கரெக்டான ஆன்சர் கரெக்டா. ஓகே. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.